நேர்களே, தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படிங்கும்போது, இந்த 2025 யாராலையுமே மறக்க முடியாத ஒரு அற்புதமான செயல்பாடுகள் நடந்து கொண்டிருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்பவுமே வருஷம் கிரகங்களுடைய பெயர்ச்சிகள் இருக்கும். அதுவும் சனி பகவான், ராகு பகவான், அல்லது சனி பகவான், குரு பகவான், இப்படி தான் பெயர்ச்சிகள் ஏற்படும். ஸோ இந்த வட்டம் பார்த்தீங்கன்னா, அந்த 2025 மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய செயல்பாடுகளில் ஃபஸ்ட்டு மார்ச் மாதம் இறுதியில் சனி பயிற்சி இப்போ நடந்தது. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி. இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ராகு கேது பயிற்சி. இந்த 3 கிரகங்களின் பயிற்சிகள் மூலமாக மிகப்பெரிய மாற்றங்கள், சில விஷயங்களில் ஒரு பதட்டமான சூழ்நிலையெல்லாம் யோசிச்சிட்டே இருக்கும் பொழுது, இந்த ராகு கேது பகவான் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள்லாம் செயல்படுத்த போகிறாங்க, இந்த ராகு கேது பயிற்சி எப்போ நடக்க போகுது அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிடுவோம். ஸோ அதுக்கப்புறம் உங்களுடைய ராசிக்கான பலன், இந்த ராகு கேது பகவான் ராசியை விட்டு இன்னொரு ராசியை கடந்து சொல்லும்போது என்னென்ன மாற்றங்கள், உங்களுடைய ராசிக்கு என்னென்ன ஒரு நற்பலன்கள் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது மே மாதம் 18ஆம் தேதி ராகு பகவான் மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கும், கேது பகவான் கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் பயிற்சியாகி வருகிறார். அதாவது மற்ற கிரகங்கள் 7 கிரகங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா கிளாக் வைஸில் சுற்றுவாங்க. இந்த ராகும் கேது பகவான் மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா ஆண்டி கிளாக் வைஸில் சுற்றுறது தான் இவங்களுடைய இயல்பான குணம். அப்புறம் என்ன அர்த்தம்னா, மனிதர்களுடைய செயல்பாடுகள் நேர்மையாக போய்கிட்டே இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க, எதிர்மறையாக நோக்கி பயணிப்பாங்க. எதிர்மறையாக நோக்கி பயணிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நேர்மையை நோக்கி பயணிப்பதற்கான ஒரு ஆற்றலை ஏற்படுத்த வேண்டும். அதுவும் நிழல் கிரகங்களாகிய ராகு கேது பகவான் மட்டுமே அந்த முழுமையான செயல்பாடை செயல்படுத்த முடியும் என்பதற்காகவே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஆண்டி கிளாக் வேஸில் சுத்த வைக்கிறாங்க அப்படின்னு பார்க்குறோம். நிழல் கிரகங்கள் சொந்த வீடு இல்லாத ஒரு கிரகங்கள். அப்போ சொந்த வீடு உள்ள கிரகங்களுக்கே ஆளுமை தன்மை இருக்கும். சொந்த வீடு இல்லாத கிரகங்களுக்கு எப்படி ஆளுமை தன்மை இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வைக்கலாம். இவங்களுக்கு சொந்த வீடு தான் இல்லை, ஆனால் இவங்க எந்த வீட்டில் உட்காந்துருக்காங்களோ அந்த வீடை தான் வீடாக மாற்றிடுவாங்க. அதாவது வாடகை வீட்டுக்கு இப்போ போயிருக்கோம் பார்த்தீங்களா, ஒரு வாடகை வீட்டில் இருந்தோம்னா 20 வருஷத்துக்கு மேலே வந்துட்டு என்ன சொல்கிறாங்க, தனக்கு சொந்தம் சொல்லி ஒரு சட்டம் இருந்துச்சுன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி தான் இவங்களுக்கு அப்படிலாம் கிடையாது. இவங்க போகிற 1.5 வருஷமும் அந்த வீடு அவங்க வீடு தான். 1.5 வருஷத்துக்கு அப்புறம் அந்த வீடை தன்னுடைய சேவை வீட்டுக்காரர் எடுத்துக்கலாம். அதில் உள்ள அந்த ராசியில் உள்ள கிரகங்கள் எடுத்து ஆளுமை கொள்ளலாம். ஆனால் இவங்க ஒரு ராசிக்குள்ளே போயிட்டாங்கன்னா உங்களுடைய சுய ஜாதகத்தில் இப்போ ராகு பகவான் எங்கே வர்றாரு, கும்பராசிக்கு வர்றாரா, கும்ப ராசியில் என்னென்ன கிரகங்கள் இருக்கோ அந்த கிரகத்துடைய ஆளுமையை இவர்களே எடுத்துக்கொள்வார்கள். கேது பகவான் சிம்மராசிக்குள்ளே போகிறாருன்னா சிம்மராசிக்குள்ளே உங்களுடைய சுய ஜாதகத்தில் என்ன கிரகங்கள் இருக்குது, ஸோ அந்த கிரகங்களுடைய வலிமை என்ன, அவங்களுடைய காரகத்துவம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், உறவு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உள்ள செயல்பாடுகளை இவர்கள் எடுத்து செயல்படுத்த ஆரம்பித்து விடுவார்கள் என்பதற்காகவே இந்த ராகு கேது பயிற்சி என்றாலே ஒரு பதட்டம். சனி பயிற்சியை பார்த்து எப்படி ஒரு பதட்டமும் ஒரு பதட்டமான ஒரு படபடப்பான சூழ்நிலைகள் ஏற்படுதோ அதே மாதிரி ராகு கேது பயிற்சியை வச்சும் ஏற்படுகிறது என்று பார்க்குறோம். ராகு பகவானுக்கு அதாவது ஒரு பவர்ஃபுல் அப்படின்னு பார்க்கும்போது அமாவாசை ராகு பகவானுக்கு மிகப்பெரிய ஒரு பவர்ஃபுல்லான செயல்பாடு. யாரெல்லாம் ராகுவை அதிகமாக இயக்க வேண்டும் நினைக்கிறார்களோ அவர்கள் அமாவாசை அன்று உறுதியாக ராகு பகவானுக்கு சாந்தி பிரித்தி பண்ணால் நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும். அதே போல் கேது பகவான் பார்த்திங்கன்னா பௌர்ணமி அன்னைக்கு கேது பகவானுக்கு அங்கே உள்ள துர்க்கியம்மனுக்கு நீங்கள் வழிபாடு செய்யும்பொழுது, அங்கே உள்ள விநாயகருக்கு வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல முன்னேற்றமான சூழ்நிலைகள். அதாவது கேது பௌர்ணமின்னு சொல்லிட்டோம். பெண் தெய்வம் எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி, பெண் தெய்வங்களுக்கு நீங்கள் ஒரு வழிபாடு முறைகளை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா கேது பகவான் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு நல்ல முன்னேற்றமான சூழ்நிலையை இது 12 ராசி நேயர்களுக்குமே கொடுப்பார். ஓகே, இப்போ ராகு பகவான் அமாவாசை சொல்லிட்டோம், கேது பகவான் பௌர்ணமின்னு சொல்லிட்டோம். இந்த ராகு கேது பகவானுடைய நம்மளுடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற மாற்றம் என்ன, ராகுனா என்ன விஷயத்தை இயக்குவார், கேதுனா எந்த விஷயத்தை இயக்குவார் நம்மளுடைய இயல்பான ஆக்டிவிட்டீஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராகு போல் கொடுப்பாரும் இல்லை, கேது போல் தடுப்பாரும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சாதாரண ஒரு நிலை, ஒரு அடிமட்ட நிலையில் உள்ளவர் திடீர்னு பார்த்தா கோடீஸ்வரன் ஆயிடுவார். ஒரு பிரபலமே இல்லாத ஒரு நபர்கள்
திடீர்னு பிரபலமாவாங்க. இப்போ நம்ம ஒரு மாநிலத்தில் ஒரு நம்ம சகோதரி ஒருத்தவங்க தன்னுடைய வியாபாரத்தை பார்த்து கொண்டு இருக்கும்போது ஒரு மீடியா சார்ந்த ஒரு நபர் அவங்கள வீடியோ போட்டனால இப்போ அவங்க திரைப்படத்துறையில் கலைத்துறையில் மிகப்பெரிய ஒரு அந்தஸ்து ஏற்படுத்தக்கூடிய மாற்றம் ஏற்பட்டதுக்கு அவங்களுடைய சுய ஜாதகத்தில் நம்ம செக் பண்ணி பார்ப்போம் அப்படின்னா கட்டாயமாக ராகுவோடைய ஆதிக்கம் அங்கே இருக்கும். ஒன்று ராகு திசையாக இருக்கலாம், அல்லது ராகு புத்தியாக இருக்கலாம், அல்லது ராகு அவங்களுக்கு வலிமையாக இருக்கலாம். ஸோ அந்த விஷயங்கள் இருந்தால் தான் யாருன்னே தெரியாத ஒரு நபர் மிகப்பெரிய ஒரு நல்ல உயர்ந்த நிலைக்கு போக முடியும். அந்த உயர்ந்த நிலையில் அவங்க தக்க வைத்து கொள்ள முடியுமா? இப்போ நம்ம யூடியூப்லலாம் பார்த்தீங்கன்னா நிறைய நபர்கள் வராங்க, நான் பிரபலம் ஆகணுங்கிறக்காண்டி தன்னைத்தானே தவறாக பேசிக்கிட்டு தன்னைத்தானே ரொம்ப மட்டத்தட்டி பேசுகிறது, இல்லாட்டி மற்றவங்கள மட்டத்தட்டி பேசி பிரபலமாக நம்மளுடைய யூடியூபர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களாம் நிலையான தன்மையில் ஒரு அங்கீகாரத்துக்குரிய விஷயங்களில் செயல்படுறாங்களான்னா ராகு தவறான பாதைக்கு கொண்டு போய் சில நேரத்தில் அழிச்சிருவார். சில நேரத்தில் ராகு பகவான் என்ன பண்ணால் உயர்ந்த நிலைக்கு கொண்டு போய் ஒரு அங்கீகாரத்தை கொடுப்பார். அது அவங்களுடைய சுய ஜாதகம் சம்பந்தப்பட்ட விஷயம் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ ராகுவும் கேதுவும் இந்த அளவுக்கு ஒரு வலிமையான கிரகம். கேது பகவான் என்ன பண்ணுவார்னா ஆன்மீகத்தை நாடுவதற்கு மிகப்பெரிய ஒரு அற்புதமான செயல்பாடை கேது பகவான் கொடுப்பார். இப்போ இந்த ராகு கேது பயிற்சி அப்போ உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள்லாம் ஏற்பட போகுது, என்னென்ன விஷயங்கள்லாம் ஏற்பட போகுதுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நேர்களே, இது ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போ நம்ம பார்க்குற விஷயங்கள் எல்லாமே ஒரு பொது பலன்களை கோச்சார ரீதியாக ராகு கேது பயிற்சிகளில் உங்களுக்கு ஏற்படும் மாற்றங்கள் மற்றும் முன்னேற்றங்கள் நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய ஒரு சில பாதுகாப்பான விஷயங்கள்னு பார்க்குறோம். இதில் ஒரு 20% உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் இருக்கும். இதை தவிர்த்து உங்களுடைய எதிர்கால சம்மந்தப்பட்ட கேள்விகள் உங்களுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணணுன்னா கட்டாயமாக கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்பணுங்க. கட்டணத்தின் அடிப்படையில் முன்பதிவு செய்தவர்களுக்கு உங்களுடைய சுய ஜாதகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை மிக துல்லியமாக கணித்து கூற நான் கடமைப்பட்டிருக்கிறேன். வாங்க உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்ப்போம். அன்பார்ந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு ராகு கேது பகவான் மே மாதம் 18ஆம் தேதிக்கு மேல் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போறார்? ராகு பகவான் எத்தனாம் இடத்துக்கு மேசராசிக்கு செல்கிறார், கேது பகவான் எத்தனாம் இடத்துக்கு வருகிறார் என்று பார்க்க போகிறோம். அதாவது ராகு பகவான் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல கடந்த 1.5 வருட காலமாக அமர்ந்திருந்தார். கேது பகவான் உங்கள் ராசிக்கு 5ல் அமர்ந்திருந்தார். இப்போ இவங்க டிரான்ஸ்லேட் எப்படி ஆகுதுன்னா, ரிஷபராசி அன்பர்களுக்கு 10ஆம் இடமான கும்ப ராசியை நோக்கி ராகு பகவான் பயிற்சியாகி போகிறார். ரிஷபராசிக்கு 4ஆம் இடமான சிம்ம ராசியை நோக்கி கேது பகவான் வருகிறார். இது ஏன் நோக்கி போகிறார் வருகிறார்னா, இவர் ராகு எப்படி ரிவர்ஸில் தானே போகிறாரு, அப்போ போகிறாரு, கடந்து போகிறாரு, பின்னோக்கி போகிறாரு. கேது உங்களை நோக்கி வர்றாரு, அதான் வருகிறார் என்று சொல்கிறோம். ஸோ 4ஆம் இடத்துல அமர போகிற கேது என்னென்னலாம் செய்ய போகிறாரு, 10ஆம் இடத்துல அமர போகிற ராகு என்னென்னலாம் தரப்போகிறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். எப்போதுமே கடந்த ஒரு 1.5 வருஷமாக நம்ம நடந்த விஷயங்களை செக் பண்ணிடுவோம். எல்லா ராசிக்குமே செக் பண்ணுறது தான். ஸோ அப்போ தான் உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்கும்போது பரவாயில்ல, இவங்க சொன்ன விஷயங்கள் நடந்திருக்கு, அடுத்த இனிமேல் சொல்ல போகிற விஷயங்களும் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. வாய்ப்புகள் அப்படிங்கிறது எதை வச்சு சொல்கிறேன்னா, உங்களுடைய சுய ஜாதகத்தை வச்சு சொல்கிறேன், ஓகேவா? ஸோ வாய்ப்பு இருக்கும், நம்ம வீடியோ பார்க்கலாம், முழுமையாக பார்க்கலாம். ஏன்னா நம்ம கிட்டத்தட்ட ஒரு வீடியோ 10 நிமிஷத்துக்கு மேலே பேசுகிறோம். ஸோ அதை பார்க்குறதுக்கு பொறுமை வேணும்ல. நடந்த விஷயங்களை கேட்டுட்டு நடக்க போகிறது என்னங்கிறத என்ன பண்ணலாம், ஆர்வத்தோடு பார்ப்பீங்க. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தில் அமர்ந்த ராகு பகவான், அதே போல் உங்களோட ராசிக்கு 5ஆம் இடத்தில் இருந்த கேது பகவான் என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு தாக்கத்தை கொடுத்துருப்பார், என்னென்ன விஷயங்கள்லாம் ஒரு போராட்டத்தை கொடுத்துருப்பார் அப்படின்னா, இந்த 1.5 வருஷத்தில் ரிஷபராசிக்காரங்க மாதிரி அதிகமான மன அழுத்தத்தை சந்தித்தவங்க யாருமே இருக்க முடியாது. எழுதி வச்சுக்கலாம், 100%. உண்மையிலே பார்த்திங்கன்னா நீங்கள் சிரிச்ச முகமாகவே செயல்படுவீங்க. எங்கே பார்த்தாலும் ஒரு புன்னகை இருக்குது. ஒன்று நீங்கள் சிரிச்ச முகமாக இருப்பீங்க, இல்லைன்னா நீங்கள் இருக்கிற இடம் சிரித்த முகமாக இருக்கக்கூடிய ஆற்றல் இருக்கும்.
ஒரு இடத்துல சிரிப்பு இருக்குது, புன்னகை அதிகமாக வருது, அதே போல் ஒரு என்ன சொல்கிறேன்னா போர் அடிக்காமல் போகுதுன்னா அங்கே ரிஷபராசிக்காரங்க இருக்காங்கன்னு அர்த்தம். யார் வீட்டிலலாம் காசு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தடுமாற்றம் அதிகமாக இருக்காதுன்னா ரிஷபராசிக்காரங்க இருக்கிற வீட்டில் காசு தடுமாற்றம் இருக்காது. ரிஷபராசிக்காரங்களுக்கு காசு இருக்காதுங்கிறது உண்மையான விஷயம். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்கன்னா, தான்கிட்ட இருக்க அதாவது யாராவது உதவியும் கேட்டாங்கன்னா உங்கள்கிட்ட இருக்க சட்டப்பையில் காசை எடுத்து மற்றவங்களுக்கு கொடுத்துட்டு பரவாயில்ல 10 ரூபா வச்சுக்கோங்கள போதும், நம்ம சமாளிச்சுக்கலாம், அவங்க நல்லா இருக்கட்டும் அப்படின்னு நினச்சிட்டு போகிற மக்கள் தான் நீங்கள். ஸோ அப்படிப்பட்ட தன்மை கொண்ட உங்களுக்கு கடந்த 1.5 வருட காலமாக அதிகமான மன அழுத்தம், ஒரே தாக்கத்திலே இருந்திருப்பீங்க. தொழில் பண்ணவங்களாம் ஏன்டா தொழில் பண்ணோம், தொழிலை விட்டுட்டு போயிடலாமா, இந்த தொழில் பண்ணுறதுக்கு தொழிலை விட்டு போயிடலாமான்னு யோசித்தவங்க ஒரு 60% போயிட்டேன்டா, தொழிலும் எனக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொல்லி போனவங்க குறைஞ்சது ஒரு 80% இருப்பாங்க. ஒரு நிரந்தரமான ஒரு தொழில் பண்ண முடியாத சூழ்நிலையெல்லாம் உங்களுக்கு நடந்திருக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா ரொம்ப டிப்ரெஷன், ரொம்ப டிப்ரெஷன், எதுக்கு எடுத்தாலும் போராட்டம், நம்மளை இடம் ஃபுல்லாக ஏமாற்றம், உண்மையாக அன்பு வச்சாங்க நம்ம மேலே பாசம் வச்சாங்கன்னு நினச்சி ஏமாந்தது அதிகம். அவ்வளோ ஒரு அழுத்தமான சூழ்நிலையில் நீங்கள் இருந்திருக்கீங்க. கிட்டத்தட்ட அந்த அக்டோபர் 2000 எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 2023 உங்களுக்கு ஆரம்பித்தது பிரச்சனை. அதிலிருந்து இப்போ வரையும் இந்த ராகுகேது பயிற்சி ஏற்படுற வரையும் நீங்கள் படுற பாடு சொல்லவே முடியாது. ஃபஸ்ட்டு அடி யார் வாங்கினான்னா மிருகசீரிஷ நட்சத்திரம் 2023 நவம்பர் மாதம் ஃபஸ்ட்டு அடி ஒரு 6 மாதத்துக்கு வச்சு செஞ்சாங்க. நம்ம யாரை? நம்மளுடைய மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்களை. அதுக்கு அடுத்து யார் அடி வாங்கினான்னா ரோகிணி நட்சத்திரம். நம்மளுடைய ரிஷபராசியில் உள்ள ரோகிணி நட்சத்திரம் கிட்டத்தட்ட 10 மாதம் படாத பாடு. 2024 ஏப்ரல் எப்போ வந்துச்சோ அதில் இருந்து 2024 நவம்பர் வரையும் மேக்ஸிமம் ரோகிணிக்கு வச்சு செஞ்சிச்சாங்க. ஒன்று அம்மா மகன் சண்டை, இல்லை அம்மாவுக்கு உடல்நிலை சரியில்லை, இல்லை மனசே சரியில்லை, மனசு சரியில்லாமல் மனநல டாக்டர்லாம் பார்த்துடலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தெல்லாம் கொடுத்தாங்க. ராகு பகவான் கேது பகவான் அந்த தாக்கத்தை அந்தளவுக்கு ஓவர் ஆஃப் திங்கிங், ஓவர் ஆஃப் அழுத்தம், ஒரு சின்ன விஷயத்தை கூட யோசிக்க முடியாத அளவுக்கு அழுத்தம் கொடுத்தாங்க. இப்போ கடந்த ஒரு 5 மாதமாக 2024 நவம்பர்லேருந்து இந்த 2025 மே மாதம் வரையும் செஞ்சான் கார்த்திகை நட்சத்திரக்காரத்தை. என்னால் முடியும், எதையும் நான் சமாளிக்க முடியுங்கிற ஆற்றல் கொண்ட கார்த்திகை நட்சத்திரத்தை வச்சு செஞ்சாங்க. இப்போல்லாம் கார்த்திகை நட்சத்திரக்காரங்க படாத பாடுபட்டு இருக்காங்க. எதையுமே யோசிக்க முடியல, தனக்குள்ளேயே தாழ்வு மனப்பான்மை, தனக்குள்ளேயே ஒரு போராட்டம். இதெல்லாம் கடந்த 2023 நவம்பரிலிருந்து 2025 மே மாதம் வரையும் ரிஷபராசிக்காரர்களுக்கு நடந்த ஒரு போராட்டம், ஒரு ஏமாற்றம், ஒரு மன அழுத்தம், இது கட்டாயமாக இருந்திருக்கும். ஸோ இவ்வளோ விஷயம் நடந்திருக்க உங்களுக்கு இந்த ராகுவும் கேதுவும் என்ன மாற்றத்தை கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத உறுதியாக பார்க்கலாம். ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி அன்பார்ந்த ரிஷபராசினியர்களுக்கு நான் கேட்பது என்னவென்றால், நீங்கள் நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு கடந்த காலங்களில் இப்போது வரையும் ரிஷபராசிக்காரர்களுக்கு நடந்தது என்றால் உங்களுடைய மேலான கருத்துக்கள் என்ன நடந்துச்சோ அந்த கருத்துக்களை எனக்கு ஃபீட்பேக்காக கொடுக்கலாம். ஸோ நடக்கவில்லை, நான் பரவாயில்ல, ஓரளவு தப்பிச்சிட்டேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுடைய சுய ஜாதகத்தில் தசா புத்திகள் அற்புதமாக இருந்திருக்கும். அதான் உண்மையான விஷயம். ஸோ இப்போ நீங்கள் உங்கள் கமெண்ட்ஸை கொடுக்க ரெடி ஆகிட்டீங்க நான் நம்புகிறேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ராகு கேது பயிற்சியில் ஏற்படுகின்ற உங்களுக்கு மாற்றங்கள் என்னென்ன. ராகு பகவான் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல அமரப்போகிறார், கேது பகவான் உங்கள் ராசிக்கு 4 அமரப்போகிறார். என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாங்க அப்படிங்கும்போது, இவ்வளோ நாட்களாக இருந்த மன அழுத்தம் உங்களை விட்டு வெளியே போகுது. மன அழுத்தம் உங்களை விட்டு வெளியே போய் ஒரு தைரியம், தன்னம்பிக்கையாக நீங்கள் செயல்படக்கூடிய ஆற்றல் இருக்கும். நீங்கள் சொன்னால் இனிமேல் சிரிச்ச முகமாக தான் சொல்லுவீங்க. சோர்ந்த முகத்துடன் இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லவே இல்லை. உங்கள் முகத்தில் புத்துணர்ச்சியும் ஒரு புதுமையான செயல்பாடுகளும் ஏற்படும். மனசுக்குள்ளே என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யலாமா வேண்டாமா, இதை செஞ்சால் நல்லா இருக்குமா, அதை செஞ்சால் நல்லா இருக்குமா, செஞ்சால் மாட்டிக்கிடுவோமா அப்படிலாம் நீங்கள் யோசித்தீங்க பார்த்தீங்களா,
அந்த நிலை மாறப்போகுது. உறுதியாக நீங்கள் நினச்ச விஷயத்தை செய்வீங்க. எதை பற்றி யோசிக்கவே தேவையில்லை. இனிமேல் உங்கள் கற்பனை ஆற்றலை அடக்க ஒரு வயலாக முடியாது. அதை என்ன சொல்லணும்னா, நீ கிணத்து தண்ணியை ஒரு பாறையை போட்டு அடைச்சி வச்சிடலாம், இது கடல்ரா அடித்து உடிச்சு போய்கிட்டே இருக்குண்டாங்கிற மாதிரி உங்களுடைய கற்பனை திறன் அவ்வளோ தூரம் ஒரு பர்ஃபெக்டாக இருக்கும். நீங்கள் உங்கள் மனசில் நினச்சதை செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு செயல்பாடு உண்டு. உங்களுக்கு இடமாற்றம் பார்த்திங்கன்னா சாதாரண இடமாற்றமாக இருக்காது. நீங்கள் எதிர்பார்த்த ஒரு இடமாற்றம் உண்டு. இந்த இடத்துல வேலை பார்க்குறேன், என்னுடைய வேலைக்கான தகுதிக்கான ஒரு திறமை இங்கே இல்லை, இதை விட இன்னொரு கம்பெனி பெரிய கம்பெனிக்கு போகணும்னு ஆசைப்பட்றேன், அந்த கம்பெனியில் எனக்கு வேலை கிடைக்க மாட்டேங்கி, கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா உறுதியாக உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த வேலையில் இடமாற்றம் பெறுவதற்கான ஒரு அற்புதமான சூழ்நிலைகள் உங்களுக்கு கிரகங்கள் கொடுக்க போகுது. உங்களுடைய இலக்கை நீங்கள் நோக்கி பயணிப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டு. நீங்கள் என்ன விஷயத்தை நோக்கி பயணிக்க நினைக்கிறீங்களோ அதில் உறுதியாக நீங்கள் செயல்படுவீர்கள். இவ்வளவு நாட்களாக கடந்த ஒரு 2.5 வருட காலமாக குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கோம், அல்லது 1 வருஷமாக குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கோம், கரு தங்க மாட்டேங்கி அல்லது அந்த செயல்பாடே ஏற்பட மாட்டேங்கி அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி கொண்டிருக்கும் நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்களுக்கு உறுதியாக குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான ஒரு அற்புதமான சூழ்நிலைகளை ராகு பகவான் ஏற்படுத்தி தரப்போகிறார். உங்களுடைய முன்னோர்கள், உங்களுடைய மூதாதையர்கள் பிறப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டு. எங்கள் அப்பா பிறந்தால் நல்லாயிருக்கும், எங்கள் அப்பாலாம் எவ்வளோ எவ்வளோ பாசமாக இருந்தாங்க தெரியுமா, எங்கள் தாத்தா என்னை எவ்வளோ செல்லமாக வளர்த்தாங்க தெரியுமா, எனக்கு எங்கள் அப்பா எங்கள் அம்மா இந்த உறவுகள் உங்களை விட்டு விட்டு போன உங்களுடைய மூதாதையர்கள் யார் பிறக்க வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ அவர்கள் உங்களுக்கு குழந்தையாக பிறப்பதற்கான ஒரு அற்புதமான சூழ்நிலைகளை ராகு பகவான் உறுதியாக தரப்போகிறார். புதிதாக தொழில் தொடங்குவதற்கான ஒரு அற்புதமான சூழ்நிலை உண்டு. 2 தொழில் பார்ப்பதற்கான இயற்கையான சூழ்நிலைகள் உண்டு. ஏற்கனவே ஒரு தொழில் பார்த்துக்கிருக்கீங்கன்னா புதுசாக ஒரு தொழில் தொடங்குவீங்க, அந்த தொழில் மூலமாக இன்னும் கொஞ்சம் லாபம் கிடைக்கும். ஏற்கனவே இருக்க தொழிலில் இரட்டிப்பான லாபங்கள் கிடைப்பதற்கான கிரக அமைப்புகளை, தொழிலில் அற்புதமான சூழ்நிலைகளை, முன்னேற்றங்களை உங்களுக்கு ராகு பகவான் ஏற்படுத்தி தரப்போகிறார் என்பது உண்மை. நம்மளுடைய ரிஷபராசிக்காரங்களுக்கு புதிய தொழில் தொடங்குவதற்கான ஒரு மாற்றங்களும் முன்னேற்றங்களும் இந்த ராகு கேது பயிற்சியில் ஏற்பட போகுது. கடன் பிரச்சனை மீளாத பிரச்சனை. கடன் 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 வாங்கினது 500 ரூபா, கெட்டது 5000 ரூபா, வாங்கினது 50,000 ரூபா, கெட்டது 5 லட்சம் ரூபான்னு சொல்லி நீங்கள் ஃபீல் பண்ணி ஒரு மனசுக்குள்ளேயே அழுத்தத்தில் இருந்த சூழ்நிலை மாறி உங்களுடைய கடன் சுமை உங்களுக்கு குறைய போகிறது. வட்டி இல்லாத கடன்கள் மூலமாக நீங்கள் வெளியேற போகிறீங்க, பிரச்சனை வெளியேற போகிறீங்க. அது என்ன வட்டி இல்லாத கடன் அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை கொடுத்துருவீங்க. கட்டாயமாக நீங்கள் வாங்கின அமௌண்ட்டில் ஒரு 3/4 அமௌண்ட் இந்த வட்டம் கொடுக்க முடியும். ஸோ அப்போ அந்த அமௌண்ட் உங்களுக்கு டிலே ஆகி வட்டி இல்லாத கடனாக இருப்பதற்கான சூழ்நிலைகளை கிரகங்கள் கொடுக்க போகிறது. அதே போல் காதலில் வசப்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. யாரெல்லாம் காதல் செய்து கொண்டிருக்கிறீர்களோ, உங்கள் காதலில் தடை இருந்துச்சு, என் காதலி என்னை புரிஞ்சுக்கல, என் காதலை என்னை புரிஞ்சுக்கல, நான் உண்மையான அன்பு வச்சுருக்கேன், நான் வச்ச பாசத்தை விட வேறு யாருமே பாசம் வைக்க மாட்டாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறது உண்மை தான். நீங்கள் வச்ச பாசத்துக்கு ஈக்குவலாக இன்னொருத்தவங்க பாசம் வைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஆனால் நீங்கள் டார்ச்சர் வச்சுருக்கீங்களே, இவ்வளோ நாளாக உங்களுக்குள்ள அழுத்தத்தையும் போராட்டத்தையும் உங்களுடைய எதிராளிக்கு கொடுத்தீங்களே, உங்கள் எதிராளி உங்களுக்கு கொடுத்தாங்கன்னு நினச்சி நீங்களும் கஷ்டப்பட்டீங்களே. ஸோ இந்த நிலையிலிருந்து உங்களுக்கு மாற்றம் உண்டு. உங்களுடைய இனிமையான காதல் இனிமே நல்லபடியாக தொடரும். அந்த காதல் மூலமாக மகிழ்ச்சிகளை பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு. இந்த சூழ்நிலையெல்லாம் உங்களுக்கு கிரகங்கள் கொடுக்க போகுது. அதே போல் ரிஷபராசியில் யாரெல்லாம் கலைத்துறையில் பயணிக்கிறார்களோ அவர்களுக்கு அதிவிதமான முன்னேற்றம் உண்டு. யூடியூப் மூலமாக யாரெல்லாம் டெவலப் ஆக வேண்டும், மீடியா பிரபலமாக வேண்டும் நினைக்கிற ரிஷபராசி அன்பர்கள் உறுதியாக மீடியா பிரபலமாக வருவதற்கான, மீடியாவில் ஒரு அங்கீகாரம் பெறுவதற்கான சூழ்நிலைகளை கிரகங்கள் கொடுக்கின்றன. அதேபோல் ரிஷபராசி பெண்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் உண்டு. உங்களுடைய குடும்பத்தில், அதாவது ரிஷபராசியில் கல்யாணம் முடித்த பெண்களுக்கு குடும்பத்தில் மதிப்பில்லை, மரியாதை இல்லை, ஒரு பொறுப்பான மருமகளாக இருந்து கூட ஒரு அங்கீகாரம் கொடுக்கலையே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுற நம்மளுடைய ரிஷபராசி பெண்களுக்கு குடும்பத்தில் உயர்ந்த பதவியை கொடுக்கக்கூடிய ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. உங்களுடைய மாமனார் மாமியார், உங்களுடைய கணவர் வீட்டார்கள் உங்களை புரிந்து கொண்டு உங்களுக்கு சம உரிமை கொடுத்து உங்களை நடத்துவார்கள்.
போராட்டங்கள் விலகப் போகிறது. கணவன் மனைவிக்குள் ஒரு ஒற்றுமை ஏற்படும். கணவரும் மனைவியும் பேசிக்கவே முடியாத சூழ்நிலையெல்லாம் இருந்திருக்கும். என் கணவர் பேச மாட்டாரா, என் கணவர் இன்னும் கொஞ்சம் ஒரு வார்த்தையாக என்கிட்ட பேச மாட்டாரா அப்படின்லாம் நம்மளுடைய ரிஷபராசி பெண்கள் ஃபீல் பண்ணிக்கலாம். ஸோ அந்த நிலை மாறப்போகுது. உங்களுடைய கணவர் உங்களை புரிந்து கொண்டு உங்கள் மீது அன்பு செலுத்துவதற்கான ஒரு அற்புதமான சூழ்நிலைகள் ஏற்பட போகுது. இவ்வளோ மாற்றங்கள், இவ்வளோ முன்னேற்றங்கள், இவ்வளோ மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் என்பதை நம்ம தெளிவாக பார்த்துட்டோம். ஸோ கவனமான விஷயங்கள் என்பதையும் நம்ம பார்க்கணும்ல. கவனம் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்கள் தன்னுடைய தாயார் உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனம் செலுத்தணும். தாய் மாமா உறவு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனம் செலுத்தணும். இந்த 2 பேர்ட்டையும் வாதங்களை தொடரக்கூடாது. அதிகமான வாதங்கள் தொடரும் போது தேவையில்லாத பிரச்சனையை சந்திக்க வேண்டும். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ரிஷபராசிக்காரங்க 80% தாய் மேல் அதிக பற்று வைக்கணும். உங்களுடைய உலகமே உங்கள் அம்மா தான். உங்கள் அம்மாவை தவிர வேறு யாரும் கிடையாதுன்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா, உங்கள் அம்மாவை முழு மரியாதை கொடுத்து நடத்துனீங்கன்னா உங்களை வீழ்த்த யாராலையும் முடியாது. அந்த அளவுக்கு நீங்கள் அம்மா மேலே ஒரு அக்கறையும் அன்பும் வச்சுட்டிங்கன்னா நீங்கள் வெற்றி பெறுவீங்க. ஓகேவா? ஸோ இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இது இப்போ கிடையாது, இந்த ராகு பயிற்சி மட்டும் கிடையாது. பொதுவாகவே ரிஷபராசி அன்பர்கள் தன்னுடைய தாய் மீது அதிக பாசம் அன்பு வைத்திருப்பீங்க. ஸோ யாரெல்லாம் வைக்கலையோ அவங்களாம் இனிமேல் வச்சுக்கோங்க. அம்மாவை அதிகமாக அக்கறையுடன் பாசத்துடன் பார்த்துக்கொள்ளுங்க. அதே போல் ரிஷபராசி ஆண்கள் இந்த காலகட்டங்கள், இந்த ராகு பயிற்சி காலகட்டங்களில் பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்ப கவனம் செலுத்தணும். பெண்களை தவறாக நடத்துவது, தன்னுடன் இருக்கும் பெண்களை தவறாக சித்தரித்து செயல்படுத்துவது, இல்லை அடிமைத்தனம் படுத்துவது, இதெல்லாம் செய்தீர்கள் என்றால் நம்ம சொன்ன விஷயங்கள் எதுவுமே கிடைக்காம தேவையில்லாத பிரச்சனை சந்திச்சிருவீங்க. புதிதாக கூட்டு தொழில் தொடங்குவதாக இருந்தால் ரொம்ப ரொம்ப கவனமாக யோசித்து நிதானமாக தொடங்குங்க. உங்களுடைய பார்ட்னர் ஜாதி, உங்கள் ஜாதி செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு நீங்கள் கண்டிப்பாக தொடங்கலாம். புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவதாக இருந்தால் கொஞ்சம் கவனம் தேவை. புதிய வீடு கட்டுவதற்கான முயற்சிகள் எடுத்தால் கட்டாயமாக கவனம் தேவை. அந்த வீடு கட்ட போகிற இன்ஜினியர் யார், இன்ஜினியர் ஏற்கனவே கட்டின வீடு என்ன, அந்த வீட்டில் எவ்வளோ தூரம் வலிமை இருக்குது, நல்லா இருக்கா, வீடு இருக்கா, வீடு கட்ட சொன்ன டேட்டை முடிச்சு கொடுத்தாரா, இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு வீடு கட்டுறதுக்கான முயற்சி எடுங்க. அவசரப்பட்டு நம்பிட வேண்டாம். ஏன்னா பாதியோடு நிப்பாட்டிட்டு போயிடுவார். அவர் காரணம் கிடையாது, கிரகம் காரணமாயிரும். ஸோ அப்போ நம்ம அவரை தானே காரணம் சொல்ல முடியும். ஸோ அதனால் செக் பண்ணிவிட்டு வீடு கட்டுங்க. வண்டி வாகனங்கள் வாங்குவதால் பழைய வண்டி வாகனம் வாங்க, புது வண்டி வாகனம் வாங்க வேண்டாம். பழைய வண்டி வாகனமாக இருந்தாலும் உங்களுக்கு நம்பிக்கையான நபர்கள்ட்ட கொடுத்து செக் பண்ணிவிட்டு வாங்கினீங்கன்னா சிறப்பு. மேக்சிமம் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்கள் இந்த கிரக ரீதியான செயல்பாடுகள் தப்பிப்பதற்காக ஒவ்வொரு வியாழக்கிழமையும் உங்களால் முடிந்தளவு சிறு குழந்தைகள், ஆதரவற்ற குழந்தைகளுக்கு மாதத்துக்கு ஒரு நாள் அல்லது ஒவ்வொரு வியாழக்கிழமையும், சரியா, இந்த 2ஐயும் செய்கிறது உங்கள் விருப்பம்தான். வாரத்தில் ஒரு நாளாக, மாதத்தில் ஒரு நாளாக நீங்கள் தான் முடிவு எடுக்கணும். ஆதரவற்ற குழந்தைகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவி செய்யுங்க. ஒரு சாப்பாடு, ஒரு புக்கு நோட்டு வாங்கி தரது, அல்லது அவங்க படிப்புக்காக ஏதாவது உதவி செய்கிறது, மருத்துவத்துக்காக உதவி செய்வது, இதை மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த ராகு கேது பகவானால் மிகப்பெரிய மாற்றமே ஏற்படும் தவிர தேவையில்லாத பிரச்சனையிலிருந்து விடுபட்டு வெற்றி பெறுவதற்கான ஒரு அமைப்பை ராகு கேது பகவான் கொடுப்பார்கள். இப்போ வரையும் நம்ம பார்த்தது எல்லாமே பொது பலன்களே. உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் செக் பண்ணணுன்னா கீழே உள்ள கான்டாக்ட் நம்பருக்கு டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. உங்களுடைய மேலான கருத்துக்களை கட்டாயமாக ஃபீட்பேக்காக கொடுங்க. ஸோ அன்புடன் எதிர்பார்க்குறேன். மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை தற்போது விடைபெறுவது நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நன்றி, வணக்கம்.